குட் மார்னிங். ஒரு ராஜா ஒரு போட்டி வச்சார். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஒரே மகளை நான் திருமணம் செய்து கொடுக்குறேன், இந்த நாட்டையும் நான் அவர்களுக்கு கொடுக்குறேன். என்ன போட்டியினுடைய நிபந்தனை அப்படின்னா, ஒரு பெரிய தொட்டி, அதில் ஆயிரக்கணக்கான முதலைகளை விட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு நீந்தி போகணும். எல்லாரும் இந்த ஆபத்தான ஒரு போட்டியை கண்டு எல்லாம் பயந்தாங்க. யாருமே முன் வரல. ஒருத்தர் மட்டும் அந்த தொட்டிக்குள்ளே குதித்து நீந்தி அந்த பக்கம் போயிட்டார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எல்லாரும் கேட்டாங்க, எப்படி நீ இவ்வளோ தைரியமாக உயிரை பணையம் வைத்து நீ போன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னார், நான் இதுக்கான காரணம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரியணும், யார் என்னை இந்த தொட்டிக்குள்ளே தள்ளி விட்டது என்று சொல். இன்றைக்கு ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு சில ஆபத்துக்கள், ஒரு சில நெருக்கங்கள், ஒரு சிலதை கர்த்தர் அனுமதிக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட நான் பார்க்குற பொழுது அசாத்தியமான சூழ்நிலை. அடிமையாக குழியில் அவரங்க தூக்கி போட்டாங்க, சொந்த சகோதரர்களை. பல போராட்டங்கள் மத்தியில் சிறையில் இப்படியா இருந்தார். எதற்காக? இந்த ஆபத்துக்கள், இந்த நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துவது அவருடைய திட்டமாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் கூட இப்படியான சூழ்நிலைகள் இருக்கிறீங்களா? கடந்து வர முடியல, சகிக்க முடியல, பல போராட்டங்கள் என்று தேவன் உங்களை குறித்து ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த சோதனைக்கு முடிவில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாக தான் இவ்வளவான போராட்டங்கள். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும் என்று. இன்றைக்கு இந்த சிக்ஷையெல்லாம் உங்களுக்கு ஒரு வேளை சந்தோஷம் இல்லாமல் துக்கமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இதன் முடிவில் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானமான ஒரு நித்தியமான ஒரு நல்ல ஆசீர்வாதம், நல்ல ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். Have a nice day. Jesus loves you.